நம்மளை யார் இக்னோர் ஒரு அவாய்ட் பண்ணுறாங்களோ இல்லை யார் வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவங்க பின்னாடியே தான் அகைன் அண்ட் அகைன் நம்ம போவோம். கரெக்டாக நம்மளை ஒருத்தர் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கிட்ட கெஞ்சுறதும் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறதும் ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய ரீசன்ஸ் இருக்குது. லைக் ஈகோ ஹேட்ஸ் ரிஜெக்ஷன். நீ எனக்கு நோ சொல்லிட்டல்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் உன்னை சொல்ல வைப்பேன் அப்படின்னு நமக்கு அங்கே ப்ரூவ் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்மளை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறப்ப தட் மேக்ஸ் அஸ் ஃபீல் லைக் ஐ எம் நாட் குட் எனஃப். ஸோ அவங்களோட அப்ரூவலை அங்கே வின் பண்ணுறது நம்மளோட செல்ஃப் எஸ்டீம்க்கு ஒரு வேலிடேஷன் மாதிரி. ஸ்கேர்சிட்டி எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஈஸியாக கிடச்சிட்டா அதோட அருமை தெரியாதுன்னு சொல்கிறோம்ல, அதே போல் ஒருத்தங்க நம்மளை வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறப்ப அவங்க டஃப் டு அச்சீவ்னு நமக்கு ஃபீல் ஆகிறப்ப தே அப்பியர் மோர் டிசைரபிள். இது போல் நிறைய ரீசன்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட அவ்வளோ எஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஒன்ஸ் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறிடும். பிகாஸ் அங்கே அவங்க சேஸ் பண்ணது உண்மையான லவ்வோ இல்லை அந்த பர்சனையும் கிடையாது. இக்னோர் பண்ண ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப நமக்கே நம்ம மேலே ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் தான் அவங்க அங்கே சேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் அங்கே ஃபர்தராக எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிற மாதிரி. ஸோ இதுக்கான ஒரு ஹெல்தியர் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்மளை ரிப்பீட்டடாக இக்னோர் ஆர் ரிஜெக்ட் பண்ணுறப்ப அவங்கள ஓகே சொல்ல வைக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் ஏன் இங்கே கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு யோசிங்க. பிகாஸ் த ரைட் பர்சன் won't make you beg for respect, attention or affection.